Udit Narayan. Udit Narayan. I like Hariharan. Wow, Hariharan. Great singer. I love to them. जादू तेरी नजर खुशबू तेरा बदन दो हाथ. This kind of mirror, it was brought from Syria. Here is a differentiate of சந்திரனை கொண்டு தருவேன், சூரியனை கொண்டு தருவேன், நட்சத்திரங்களை கொண்டு தருவேன் நிறைய பாய்ஸ் வந்து சொல்லுவாங்க. அதான் வந்து Indian people love to us. I believe we don't hate each other. We don't hate each other. We love. And we should love each other as well. ராதா கிருஷ்ணோட ஒரு உருவ சித்திரம் வந்து காணப்படுதுங்க. இது எப்ப கட்டப்பட்டதுன்னு சொன்னா இந்த அக்பருடைய மாளிகையில வந்து சீக்கியர்களோட காலத்துல தான் இது வந்து கட்டப்பட்டிருக்கு. அப்படின்னா அவருடைய மகன் வந்து அவர் அப்பாவை எதிர்த்ததால அவரோட சலீம் வந்து இன்னைக்கு அவரை போட்டு கண்ணை வந்து குருடாக்கி இதுக்கே போட்டுட்டாராம். அதனால இதுல பளிங்கு, வைரங்கள், வைரூடியங்கள் அதெல்லாம் வந்து. வணக்கம் உறவுகளே, நான் இப்போ எங்கே இருக்கிறேன்னு சொன்னால் பாகிஸ்தானில் தான் இருக்கிறேன். பாகிஸ்தானில் பெட்ஷாஹ் மொஸ்கை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து எங்கே போகிறேன்னு சொன்னால் பாகிஸ்தானில் சொல்லக்கூடிய கோட்டை, லாகூர் ஃபோர்ட்னு சொல்லக்கூடிய அந்த கோட்டைக்கு தான் போகிறேன். உள்ள போய்ட்டு என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இந்த வீடியோ வந்து யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தட்டி விடுங்க. அப்படின்னா வாங்க இந்த லாகூரில் இருக்கிற கோட்டைக்கு போய்ட்டு என்னென்ன உள்ளுக்கு இருக்குன்னு பார்ப்போம். அதே போல் முன்னுக்குள்ள வீடியோ, அதாவது பெட்ஷாஹி மொஸ்கை வந்து யாரும் பார்க்கலாட்டி கட்டாயம் அதையும் பார்த்துக்கொள்ளணும். அப்படின்னா வாங்க போகலாம். ஓகேங்க, இதுதான் அந்த ஆலங்கிரி கேட்னு சொல்லக்கூடிய அந்த கேட் பாருங்க. பாகிஸ்தான் கூட ரொம்ப அழகாகவே பறக்குது. அதே போல இன்னைக்கு இந்த இடங்களை வந்து ரொம்ப அழகாகவே பராமரிக்கிறாங்க. பச்சை பசேல் பூக்கள் எல்லாம் காணப்படுது, பச்சை பசேலாம் இருக்கு பாருங்க. நிறைய ரோசா பூக்கள் எல்லாம் இந்த இடத்துல இருக்குங்க பாருங்க. இப்படி இருக்குங்க, பியூட்டிஃபுல், நல்லா இருக்குங்க. இந்த இடத்த ரொம்ப நல்லாவே பராமரிக்கிறாங்க சொல்லலாம். பாருங்க, குப்பை கூலங்கள் எல்லாம் அழகாக கூட்டி வச்சிருக்காங்க. இதெல்லாம் சரிசமமா வைத்திருக்காங்க. வேற லெவல்ல இருக்குங்க இந்த இடம். ஒரு வறட்சியான ஒரு சூடான இடத்துல இப்படி பச்சை பசேல்னு பராமரிக்கிற இவ்வளவு ஒரு கஷ்டமான விடயம் யோசிங்க. அதுக்கப்புறம் சுற்றி வர நிறைய ரோசா பூக்கள் தான் காணப்படுதுங்க. ஓகே விடவில்லை, இந்த நீலங்கிரி கேட்டும் அதே போல பெட்ஷாஹி மொஸ்கை வந்து கட்டினது ஒரே ஒரு நபர் தாங்க. ஒரே ஒரு மன்னன் தான் கட்டிக்கிறது. பாருங்க, ஒரு பெரிய ஒரு ஓல் வந்து அப்படியே காணப்படுது தான் சொல்லலாம். It's the actual gate about the 400 years old. That gate is called Shah Burj. Shah Burj. This gate is called Shah Burj. It was built by 5th Mughal king Shah Jahan in 1632, and this gate was made for the royal family. Only the royal family they did use this gate 400 years back, and the same happening here. We can see with the big gate, you can see the smaller door. It's showing Humban. If you are return to where you have to go, then you can get inside the Mughal castle, and it was used for identification as well. And the back days 400 years back, this gate had spikes. These were cutted. So according Hindu faith, this fort foundation laid by son of Rama. His name was Raja Lo. It's called the Lo fort, but traditionally it has been improved. This present fort rebuilt by 3rd Mughal king Akbar when in 1566. Akbar the Great, 3rd Mughal king Akbar rebuilt this fort with the burnt bricks. Before Mughal here was the fort, it was made with the mud. Remember it, 4th Mughal king Akbar, Jahangir, Shah Jahan, Aurangzeb. They built this fort. After Aurangzeb, Mughal were not strong, they collapsed. Sikh occupied here. Sikh king added some building. Sikh people built this building inside the fort. After Sikh British occupied here, British people added some building. Whole fort was completed 107 years, and it is separated on 50 acre land. பாருங்க எவ்வளோ செங்கலை கொண்டு கட்டு இருக்காங்கன்னு சொல்லி அந்த கோட்டைய. வாவ், அமேசிங். எல்லாமே கற்கள். இந்த கற்கள் வந்து செங்கற்கள் வந்து It's a British edition. This slope and bridge is a British edition. ஓகே ரோலே, இந்த பாகிஸ்தான்ல லாகூர்ல இருக்கிற இந்த லாகூர் ஃபோர்ட், லாகூர் கோட்டை வந்து ராவணனுடைய மகன் லவனால கட்டப்பட்டதுன்னு கூறப்படுது. அதாவது நிறைய வரலாறுகள்ல கூறப்பட்டதாக விஞ்ஞான பூர்வமாக இது கூறப்பட்டது. இருந்தாலும் அது என்ன சொல்றது, முகலாயர் ஆட்சி காலத்துல வந்து இது புதுப்பிக்கப்பட்டது. பாருங்க, லாகூர் ஃபோர்ட்னு இருக்கு. நான் லாகூர் ஃபோர்ட்டுக்கு அப்படியே போறாங்க. இந்த சைட்ல பாருங்க ரோசா பூக்கள் அப்படியே நட்டிக்கிறாங்க. வேற லெவலுங்க, ரொம்ப அழகா இருக்கு. இந்த இடங்கள் வந்து பச்சை பசேல்னு காணப்படுது. பாருங்க, அங்க பெரிய ஒரு மண்டபம் மாதிரி காணப்படுது, மரங்கள் காணப்படுது. These are the cannons from the British period. These are facing to that direction. This is a mosque. ஓகே, இது வந்து பிரிட்டிஷ் காலத்தில் உருவாக்கப்பட்ட அந்த போர். இது வந்து பள்ளியே அந்த சைட்லைக்கு பெட்ஷாஹ் பள்ளி அதை நோக்கி தான் காணப்படுதுதான். உள்ளூர் நீதிமன்றம் சொல்லக்கூடிய அந்த நீதிமன்றம் தாங்க இது. பாருங்க இப்படி இருக்குங்க. இது வந்து ஷாஜஹானால கட்டப்பட்டதுன்னு சொல்லப்படுது. லோக்கல் நீதிமன்றம். அந்த காலத்துல வந்து
வைத்தியசாலைகளாக கூட இது பயன்படுத்தப்பட்டிருக்குது. Yes, the same. Mughal costumes. ஓகே. And some guys wearing Sikh costume, some guys wearing the British costume. As you were told by me, so history divided in a three period: Mughal, Sikh, and British. So if you like, you can make picture with them. After making picture, they expect something from you. Up to you. उससे से देखो सब पकड़े जाए। बाद बाबुल आशिया शहजादा मुंसिफ तशरीफ ला रहे हैं। खुशामदीद। இந்த இடம் வந்து 40 தூண்களால நிரப்பப்பட்ட அந்த லோக்கல் நீதிமன்றம். இது வந்து எப்படின்னு சொன்னா பிரிட்டிஷ் காலத்துல வந்து இந்த இடம் வந்து நீதிமன்றங்கள் இருந்து அப்புறப்படுத்தி ஹாஸ்பிட்டலாக பயன்படுத்திக்கிறாங்க தான் சொல்லப்படுது. இவங்க போட்டிக்கிற அந்த உடுப்புகள் வந்து முகலர்களோட காலத்துல இருந்து உடுப்புகளாக தான் காணப்படுது. பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு. அந்த இதெல்லாம் வந்து ரொம்பவே பழமையான இடமா தான் காணப்படுது. துண்டெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே பழமையான இடமா தான் காணப்படுது. அதே போல கூரைகளை பார்த்தீங்கன்னா சொல்ல இதுக்கும் அதே மாதிரி முகலாயர்களோட ஆட்சி காலத்துல இருந்த அந்த தொழில்நுட்பங்கள் தான் இந்த இடத்துலயும் காணப்படுதுங்க. ஓகே உறவுகளே, இந்த இடத்துல திவான் ஏ ஆம்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல வந்து மன்னன் அமர்ந்திருப்பாராம். அதே போல நீதி வழங்கக்குள்ள யாராம் ஒரு அப்படின்னா ஊர் மக்கள் இல்லாட்டி யாருக்காலும் நீதி வழங்கக்குள்ள அவர் கட்டளை இடுவார். இன்னைக்கு அவருக்கு மரண தண்டனை அப்படின்னு சொல்லப்போ இன்னைக்கு வந்து பாதாள குழி மாதிரி தான் காணப்படுதுங்க. உள்ளுக்கு வந்து படியலாக போகுது. உடனே வந்து மன்னன் கட்டளை இட்டான்னு சொன்னா இது உள்ளுக்கே போட்டுருவாங்களாம். இந்த இடத்துக்கு திவான் ஏ ஆம்னு சொல்றாங்க. பாருங்க, இது மேல் பகுதி வந்து அரசன், அதே போல அரசனுக்கு சம்பந்தப்பட்ட ஆட்கள் அப்படியே இருப்பாங்களாம். கீழே தான் அந்த பொதுமக்கள் எல்லாம் இருப்பாங்க. அந்த தண்டனை நிறைவேற்றுவதற்காக வேண்டி கட்டப்பட்ட பாதாள குழி தாங்க இது. ஓகே உறவுகளே, இந்த இடம் வந்து ஷாஜஹான் மன்னனால நீதிமன்றமாக காணப்பட்டது. அதன் பிறகு வந்து இது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல அவன் கைப்பற்றப்படுறோம். இது வந்து வைத்தியசாலையாக உருமாற்றிக்கும் அப்படின்னு இந்த கம்பிகள் போகுது தானே, இதுக்கெல்லாம் கேர்டன் போட்டு திரைசிலை இட்டு ஒவ்வொரு ரூமாக மாற்றி வைத்தியசாலைகளை பயன்படுத்திக்கிறாங்க. கிஷோர் குமார், I like Kumar Sanu, I like Udit Narayan. I like Hariharan. Wow, Hariharan. Great singer. I love to them. We love Indian people. Indian people love to us. I believe we don't hate each other. We don't hate each other. We love. And we should love each other as well. We should spread love among people. பாருங்க, அவர் வந்து பாகிஸ்தான்ல இருக்கிற ஒரு நபர், எங்கட கைட். அவர் வந்து இந்தியாவில் இருக்கிற மக்கள், அதே போல இந்தியா இருக்கிற நிறைய பாடல்கள் வந்து அவர் ரசிக்கிறாராம். அதே போல அவர் எங்களுக்காக இந்தியா பாடணும் பாடுறேன்னு சொல்லியிருக்காரு. அவர் எப்படி இந்தியா மக்களை அவரது கண்ணோட்டத்துல வச்சுக்கிறான்னு சொல்லி நீங்க பார்த்துருப்பீங்க. ரொம்பவே நல்லா இருக்கு. உண்மையிலுமே பார்ப்போம் அவர் பாட்டு படிக்கல இப்படி எல்லாம் சொல்றாருன்னு சொல்லி. உண்மையுமே அவர் நிறைய இந்தியா சப்போர்ட் பண்றாங்க. This is the palace of Akbar, third Mughal king Akbar. He lived here. So it's the palace of Akbar the Great. It's known as Daulat Khana Khasu Am. Third Mughal king Akbar, he lived here. You know Akbar, he was a Muslim, but he was too much liberal. He married in every religion, but his beloved wife, she was a Hindu. Her name was Jodha. Akbar built here Hindu architecture. He built here Hindu temple, and he used to do Hindu act. If you look at the ceiling, you can see the sun god painting. Yeah. There. Yeah. Akbar, he used to worship of sun god. Even he used to apply black land on his forehead. He used to do Hindu act. When people used to look at the Akbar, they used to go in front of Akbar like that. Akbar felt very happy. I'm Akbar the Great. I'm a king. Akbar, he was uneducated. When he was 14 years, he was crowned. Even he didn't know how to write his name. But he ruled here for a long time, 49 years. ஓகே உறவுகளே, இந்த பின்னால காணப்படுறது தான் அக்பர் மன்னனுடைய கோட்டை. அதாவது அக்பர் மன்னன் வந்து இந்த இடத்துல தான் அவருடைய மனைவி, அதாவது ஜோதா என்ப இந்து மனைவிக்கு கட்டப்பட்ட அந்த கோட்டை தாங்க இது. நீங்க எல்லாம் இந்தியா படங்கள்ல, அதாவது இந்தியா படத்துல ஜோதா அக்பர்னு சொல்லி ஒரு படம் வந்துச்சு தானே, அந்த படத்துடைய கதைகள் தான் இன்னைக்கே காணப்படுது. அவருக்கு நிறைய இந்து மனைவி தான் அந்த ஜோதா. அதே போல அவருக்கு வந்து ஸ்பெயின், அதாவது ஐரோப்பிய நாட்டுல ஸ்பெயின் இடத்துல ஒரு மரியான்னு சொல்லக்கூடிய ஒரு மனைவியும் இருந்திருக்காங்க. அது வந்து இஸ்லாமிய வழிபாட்டுல மரியம்னு சொல்லுவோம். அதே போல இவர்களுடைய இந்த கோட்டைக்கு முன்னுக்கு வந்து
ஜஹாங்கிரி அப்படின்னு சொல்லி ஒரு இடம் ஒன்று இருக்கு. இதுல வந்து தான் அவர் அக்பருடைய மகன் வந்து வசித்ததாகவும் இந்த இடம் வந்து ஸ்விம்மிங் பூலாக காணப்பட்டிருக்குது. அதுக்கு வந்து 4 வழிகள் காணப்பட்டிருக்குது இப்படி. அதே போல பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல வந்து இது டென்னிஸ் கோர்ட்டாக பயன்படுத்தப்பட்டிருக்குது. இந்த இடம் எப்படி பராமரிக்கப்படுது, தற்போது எப்படி பராமரிக்கிறதுன்னு பார்த்தா நிறைய பூக்கள் அதே போல தரைகள் காணப்படுது. இந்த 4 சைடுகளும் வேற என்னென்ன இருக்குன்னு சொல்லி இப்ப வைத்து அனலைஸ் பண்ணி பார்ப்போம். நீங்க வந்து இந்தியா படங்கள், அதாவது ஜோதா அக்பர் படங்கள் பார்த்துக்காட்டி கட்டாயம் பார்த்துக்கொள்ளணும். அதுல நிறையவே இருக்குங்க. அதே போல இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடம். தமிழ் கலாச்சாரங்களுக்கு ஒட்டி காணப்படக்கூடிய ஒரு இடமாக கூட இது காணப்படுது. பாகிஸ்தான்ல லாகூர்ல ஃபோர்ட்னு சொல்லக்கூடிய கோட்டைன்னு சொல்லக்கூடிய இடம் தாங்க இது. அப்படின்னு இந்த 4 மூலைகள்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லி உள்ள போயிட்டு பார்ப்போம். எங்கட கைட் கிட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். They were Muslim, but they had flexibility for religion. Even third Mughal king Akbar, he made his own religion, Deen Akbari, Deen Ilahi. He merged all religion on the one platform, all were equal. ஓகேங்க, இந்த இடம் வந்து எப்படி ஆர்கிடெக்சர் பண்ணிக்குன்னு பாருங்க. இந்தியன் தமிழ் கலாச்சாரங்கள் ஆர்கிடெக்சர் பண்ணிருக்கு. அதாவது யானை, மயில், குயில், அதே போல பன்றி எல்லாமே இந்த இடத்துல, பசு எல்லாமே காணப்படுது. அதே போல இந்த இடம் வந்து சமர் காலங்கள்ல படிக்கட்டு மாதிரி பாதாள குழி மாதிரியே போகுது. இது வந்து சமர் காலத்துல பயன்படுத்தப்பட்ட அறைகளாம். அதாவது ஜோதா அக்பர், அதாவது அக்பருடைய சொந்தக்காரர்கள், உறவினர்கள் அந்த இடத்துக்கு போறாங்க. இந்த காலங்களில் தான் ஏசி அப்படின்னா எங்களோட குளிர்தன்மையை போக்குவதற்காக நாங்கள் நிறைய ஏசி வகைகளை பயன்படுத்துவோம். ஆனா அந்த காலத்துல வந்து இப்படி சமர் பதுங்கு புள்ளி உண்டு. அதாவது எப்படி தொழில்நுட்பத்துல கூலா இருக்குன்னு சொல்லி அந்த பெட்சாஹிப் மொஸ்குக்கு போயிருந்த டைம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இந்த இடத்துல அந்த உள்ளுக்கு போனா ஒரு கூல் தன்மையை ஃபீல் பண்ற மாதிரி இருந்திருக்குங்க. எப்படி அந்த காலத்துல தொழில்நுட்பம்னு சொல்லி பாருங்க. இந்த இடங்கள்ல எல்லாம் ஒவ்வொரு உருவங்கள் காணப்படுது. பன்றி, சிங்கம், மயில், அதே போல பசு போன்ற எல்லா உருவங்கள் எல்லாம் மேல் பகுதியில காணப்படுது. சிவப்பு கலர்ல அடிக்கப்பட்டிருக்குது. ஓகே, இந்த இடத்துல உங்களுக்கு விலங்குமா இருக்கும். நிறைய வெயில் அடிக்குதுங்க. அப்படி ஒட்டா இருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே விலகும். அந்த காலங்களிலும் இதே போல் வெயில்கள் காணப்பட்டாலும் இந்த இடத்துல இந்த காமரா அப்படின்னு சொல்ற அறைய பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. ஒரு படிக்கட்டால உள்ளுக்கு பாதாள குழி மாதிரி போகுது. இது வந்து அந்த டைம்ல குளிரூட்டியாக அப்படின்னா குளிர் ஊட்டுற அந்த ரூமாக காணப்படுது. இதுல நாங்க இப்படி கையை வச்சு பார்த்தோம்னு சொன்னா பாருங்க, இப்ப இங்க சூடா இருக்கு, இந்த இடத்துல ரொம்ப கூலா இருக்கு. அந்த வார காத்து ரொம்ப கூலா இருக்குங்க. இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த காலத்துல வந்து பாருங்க நிறைய குப்பைகள் போட்டு அப்படியே அசுத்தம் பண்ணி வச்சிருக்காங்க இந்த இடங்கள்ல. எங்களோட இலங்கை நாட்டுல மாதிரி இந்த இடத்துல இப்படியே பராமரிக்காம அசுத்தம் பண்ணிருக்காங்க தான் சொல்லலாம். It was a VVIP court of the Shah Jahan. You can say it's the parliament of the Shah Jahan. It was built by Shah Jahan in 1645. இந்த கட்டிடம் வந்து ஃபுல்லாவே வெள்ளை கலர்லயே காணப்படுது பாருங்க. வெள்ளை கலர் பரமி கற்கள்ல கட்டப்பட்டிருந்த இந்த அவருடைய விஐபி கெஸ்ட் எல்லாம் வந்து இந்த இடத்துல தான் கூப்பிட்டு வருவாங்களாம். வாவ், அமேசிங். Oh, beautiful cooler ventilation system of the Mughal architecture. There is blowing but hot. Put your inside to get more cooler. ஆமா, வெளியில வந்து செம்ம ஹாட்டா இருக்கு. And here was the big river. Oh, you can have the view. Ventilation system. Great Akbar Park. Ah. And the back day it was called the Minto Park. இதாங்க And this wall is from the Sikh period. It was built by a Sikh king in 1813. Even the horse can walk easily on the wall. Oh. जादू तेरी नजर, खुशबू तेरा बदन, तू हाँ कर या ना कर, तू हाँ कर या ना कर, तू है मेरी किरण, तू है मेरी किरण, ला 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 La 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 तेरा बदन तू हाँ कर या ना कर, तू हाँ कर या ना कर, तू है मेरी किरण, तू है मेरी किरण, तू है मेरी किरण. Wow, excellent bro. Excellent. இது வந்து அந்த முகலாயர் காலத்துல வந்து அக்பர் காலத்துல வந்து இதுல நவரத்னம், பளிங்கு, வைரங்கள், வைரூடியங்கள் அதெல்லாம் வந்து இந்த இடத்துல நிரப்பி தண்ணீரால நிரப்பி வச்சிருப்பாங்க. அது பிறகு பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல வந்து அவங்க வந்து இதை சூறையாடிட்டு எனக்கு ஓட்டமதி ஒன்று விலங்கு தானே, துளை ஒன்று விலங்கு தானே, அதுல வந்து அப்படியே க்ரோஸ் ஷேப்ல சிலுவைய இதுல வந்து அப்படியே அடையாளப்படுத்திட்டாங்கன்னு தான் சொல்றாங்க இந்த இடத்துல.
எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க அந்த இடம் இது Vibration. Vibration. In that time, someone is walking, they could hear someone is outside. When king had secret meetings with the nobles, with the ministers, they did open the fountain. Fountain made distortion, nobody could hear what they are talking about. Son of Salim, his name was Parvez Khusru. He was a rebellion of his father. And father captured his son here, and he made blind his son. Son, he couldn't see anything. It's called the Black Tower. மன்னர் அரச பெண்ணு சொன்னேன் தானே, அதாவது இந்த இடத்துல அக்பர் அதே போல அவங்களோட ஆட்சியாளர்கள் வந்து இன்னைக்கு கலந்து ஆலோசிக்க அப்படின்னு அரச விடயங்கள் வந்து கலந்து ஆலோசிக்க போல இந்த இடத்துல இருந்து எதிர் திசையில் இருக்கிற ஆட்களுக்கு கேட்காம இருக்கிறதுக்கு இந்த இடத்துல என்ன செய்வாங்கன்னு சொன்னா சின்ன சின்ன நீரூற்றுக்கள், நீர் சத்தங்கள், பறவைகள் சத்தங்கள் இது வரக்கொள்ள அங்க சைடுக்கு இந்த சைடுக்கெல்லாம் அந்த சத்தங்கள் வந்து கேட்காதாம். அப்படி சொல்லி அவங்க இங்க என்ன கலந்துரையாடுறாங்கன்னு சொல்லி வெளிப்பகுதிகளில் வந்து கேட்காம இருக்கிறதுக்கு அப்படி நீர் சத்தங்கள் எல்லாத்தையும் போடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஒரு என்ன பின்னுக்கு விளங்குறது வந்து பிளாக் டவர்னு சொல்லக்கூடிய அந்த டவர். இது என்ன டவர்னு சொன்னா சலீம் மன்னருடைய மகன் வந்து அவர் அப்பாவை எதிர்த்ததால அவர் சலீம் வந்து இன்னைக்கு அவரை போட்டு கண்ணை வந்து குருடாக்கி இதுகளுக்கே போட்டுட்டாராம். அதனால இது பிளாக் டவர்னு சொல்லப்படுதுங்க. Room of the King Shah Jahan. It's called Khwabgah Shah Jahani. Khwabgah Shah Jahani means sleeping chamber of Shah Jahan. You can say it's the local bedroom of the Shah Jahan. These are the 5 rooms. It is also built by Shah Jahan in 1633. You can see, oh, it's escape route. There are another, we are walking on the 3rd floor. What is the down there? Dungeon, escape route, spy tunnels, prisons, summer palaces are down there. And so whenever invader attack on the fort, the people skip this way. And this way goes to the river. And people vanished into the river. Invader didn't know where they have gone. It's escape route. So, you see the Hindu mythology is Radha and Krishna? And this painting is from the Sikh period. As Allah the Shukr, as you were told by me, the Sikh king had 21 wives. 11 wives were Hindu. That's why he made here such as a painting. Lord Krishna and Radha. Back of you can see another Hindu mythologies. All these are the Hindu paintings. It's not from the Mughal time. A piece of marble. ஒன் பீஸ் மார்பிள், ஒரே ஒரு மார்பிள் பீஸ்ல வந்து இவ்வளவு செதுக்கிடுறாங்க. எந்த ஒரு கனெக்ஷனுமே இல்ல. Oh, you see guys, in that time 400 years back, here were the mirror. That time there was no CCTV's camera. Okay. They were doing this job. And it was used for the reflection. Someone came here and went there, reflected on the mirrors. It was used for the security purpose. And it is made by hand. It's a beautiful marble screen. And this design depicts crown of king. And there is a Sikh gallery, but these are not allowed to get inside. That's why I don't prefer we go there. இந்த இடத்துல பாருங்க ராதா கிருஷ்ணாட ஒரு உருவ சித்திரம் வந்து காணப்படுதுங்க. இது எப்ப கட்டப்பட்டதுன்னு சொன்னா இந்த அக்பருடைய மாளிகையில வந்து சீக்கியர்களோட காலத்துல தான் இது வந்து கட்டப்பட்டிருக்குது. அப்படின்னா நிறப்பூச்சு பூசப்பட்டிருக்குது. அதே போல இந்த இடத்துலயும் அதே மாதிரி சித்திரம் ஒன்று காணப்படுது. ராதா கிருஷ்ணாட சித்திரங்கள் தான், அதாவது தமிழ் பாரம்பரிய ஒரு தமிழ் யுகத்துக்குரிய ஒரு சித்திரமாகவே இது காணப்படுது. அதே போல இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பளிங்கு கல் ஒன்று காணப்படுது. இந்த பளிங்கு கல் ஒரே கல்லுல கையால செதுக்கப்பட்ட கல்லாகத்தான் இது காணப்படுதுங்க. பாருங்க, அதே போல இந்த இடங்கள்ல வந்து அந்த காலங்கள்ல செக்யூரிட்டி சிஸ்டமாக, இப்ப இந்த காலங்கள்ல வந்து நாங்க நிறைய செக்யூரிட்டி சிஸ்டம், நிறைய சிசிடிவி எல்லாம் போடுவோம். அந்த காலங்கள்ல என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா இது மாதிரி ஒரு நிறைய விடயங்களை செய்து அந்த விடயங்கள்ல வந்து ஈனிகெல்லாம் கண்ணாடிகள் மாதிரி போட்டு விடுவாங்க. அப்ப இந்த சைடால யாராலும் வந்தா ரீஃப்ளெக்ஸ் ஆகி எதிர் பிரதிபதிச்சு ஒவ்வொரு இடங்கள்ல வந்து விளங்குவாங்க யாரும் வராங்கன்னு சொல்லி. அதாவது இங்கினிக்கு பாருங்க, இது எல்லாமே அந்த கண்ணாடிகள் செதுக்கப்பட்ட இடங்கள் தான். அதே போல இந்த இதுவும் கூட கையால வடிவமைக்கப்பட்ட ஒரு நிர்மாணம் தாங்க. அதே போல இது வந்து ராஜாட தலையில போட்டு அந்த தொப்பி தாங்க. கிரீடம்னு சொல்லுவோமே, அந்த கிரீடம் தாங்க இது. இது முழுக்க வந்து இது முழுமையாக வந்து கையாலவே நிர்மாணிக்கப்பட்டிருக்குது தான். அதே போல இந்த சைட்லயும் பாத்தீங்கன்னு சொன்னா இது எல்லாம் அந்த சிசிடிவி கேமரா மாதிரி கண்ணாடிகள் பதிக்கப்பட்ட இடங்கள் தாங்க இதெல்லாம். எப்படி ஓகே, இந்த இடத்துல வந்து என்னன்னு சொன்னா ஷாஜஹான்ட ஒரு பெட்ரூம் தாங்க. அதாவது இன்னைக்கு வந்து தூங்குற இடம் உண்டு. அது என்னன்னு சொன்னா இன்னைக்கு வந்து இப்படி பெட்ரூம்ல தூங்கி கொண்டிருக்கும் போல எதிரிகள் வந்தாருன்னு சொன்னா இந்த பாதாள குழியினால வைத்து 3 பாதைகளாக போகுது. இப்ப நாங்க ஈக்கிற இடம் வந்து 3 மாடிகளை கொண்ட ஒரு கட்டிடம் தாங்க. 3 மாடிகள்ல 3வது மாடியில தான் நாங்க யாருக்குமே விளங்குதில்ல தானே.
இது பார்க்கல தரை மட்டத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா 3வது இதுல தான் இருக்கும். இது கீழே 2 கட்டிடங்கள் காணப்படுது. அதாவது பாதுகாப்பாக போறதுக்காக வேண்டி கீழே படையெடுப்புகள் என்ன நடந்தா கீழே அப்படியே போறதுக்காக வேண்டி தான் அது காணப்பட்டு இருக்குங்க. எவ்வாறு தொழில்நுட்பங்கள் எல்லாம் பயன்படுத்திக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க அந்த காலத்துல. ஓகே ரோவில் இந்த இடத்துல வந்து இப்போ இந்த சைடில் பஸ்ஸை மஸ்க் இருக்குது, அதே போல் ஃபோர்ட் இருக்குது, அதே போல் இந்த சைட்லேயும் நிறைய இடங்கள் இருக்குது. இதை ஒரே இடத்துல இருந்து செல்ஃபி பாயிண்ட்னு சொல்லுவாங்க. அந்த பாயிண்ட் வந்து இது மேலே இருந்து பார்த்தா ஃபுல்லாகவே விளங்குமா. போயிட்டு பார்ப்போம் என்னென்ன இருக்குன்னு சொல்லி. செல்ஃபி பாயிண்ட் வித் பெனோராமிக் வியூன்னு சொல்லி ஒரு போர்டு வந்து இருக்குங்க. அப்படியே ஏறி போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. வாவ், வியூஸ் விளங்குதுன்னு நினைக்கிறேங்க. பாருங்க, இந்த சைடில் பெட்ஷாஹி மஸ்க் விளங்குது, அது நுழைவாயில் விளங்குது. இந்த சைடில் கோட்டைக்குரிய அந்த நுழைவாயில் விளங்குது, நீலாகிரின்னு சொல்லக்கூடிய அந்த கேட் விளங்குது. இந்த சைடில் ஃபோர்ட் விளங்குது. 4 monuments, even the 5. Minar Pakistan, Sikh temple, Golden Sikh, is a Gurdwara. Someone is buried there, it's called Samadhi. And this is a mosque. Alamgiri Gate. This was the gun storage from the British time. ஓ, கன் ஸ்டோர். Yes. ஆயுத கிடங்கு. Ammunition depot. கிடங்கு. It's from the British time. It was built by British in 1857. ஓ, You know, we just entered from there, that gate. ஓகே. That gold one, mosque, Where? Sikh temple. Yes, Okay. a Gurdwara. குருதுவாரா, It's a Samadhi. சமாதி. ஓகே ஓகே ஓகே. Sikh king, he was died there in that room. In 1839. ஓகே, இந்த இடத்துல இருந்து பார்க்க போல நிறைய இடங்கள் விளங்குது. ஃபுல்லா 360 வியூல தான் விளங்குதுங்க. என்னென்னு சொல்லி பார்ப்போம். இன்னைக்கு ஒரு டவர் ஒன்று விளங்குதுங்க, ஒரு விளங்குதா இருக்கு. இன்னைக்கு டவர் ஒன்று விளங்குது. அதே போல இன்னைக்கு சீக் அவர்களோட டெம்பிள் இருக்குது, இன்னைக்கு சமாதி இருக்குது. அதே போல இன்னைக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட்லேயே போயிருந்த பெட்ஷாஹி மஸ்க் இருக்கு. அதே போல நீலகிரி கேட் இருக்கு. இந்த சைட்ல வந்து ஃபோர்ட் இருக்கு. இந்த சைட்ல எல்லாம் வந்து அந்த சைட்ல தூரத்துலயும் மஸ்க் விளங்குது. இன்னைக்கு வந்து சீக்கியர்களோட தலைவர் இறந்த இடம்னு தான் சொல்றாங்க. இது இந்த சமாதி இந்த இடத்துல இந்த இதால தான் என்ட்ரி ஆகிருந்தோம். ஃபுல்லா இந்த டவுன் ஃபுல்லாவே விளங்குது. இந்த இடத்துல 4-5 வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் அனைத்துமே விளங்குது. அதே போல பிரிட்ஜ் ஒன்றும் தூரத்திலேயே விளங்குதுங்க. செம்ம வியூன்னு தான் சொல்லலாம். இதெல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. Kind of mirror, it was brought from Syria. Here is a differentiate of Syria. Sham. Syria. And here is a differentiate of concave convex. They used hand chandelier with it. One chandelier illuminated thousands of stars. ஓகே ரோலே, நீங்க இந்த இடத்துல அந்த வீடியோ கிளிப்பை பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ கிளிப்புக்கு பின்னுக்கு பெரிய ஒரு காதல் கதையே இருக்குங்க. அது என்னன்னு சொன்னா, இந்த ராணி வந்து இந்த கோட்டையில் இருக்கிற அந்த ராணி வந்து ஒரு கனவு ஒன்று கண்டிருக்காங்க. என்னன்னு சொன்னா, வானத்துல சந்திரனுக்கும் நட்சத்திரத்துக்கும் மேகத்துக்கும் நடுவுல ஒருங்கிக்கிற மாதிரி கனவு ஒன்று கண்டிக்கிறாங்க. அந்த கனவுல கண்ட கனவை வந்து அவரோட கணவர் அதாவது மன்னன் கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, நான் இப்படி ஒரு கனவு ஒன்று கண்டேன், இப்படி எல்லாம் மிதந்த மாதிரி கண்டேன், எனக்கு அந்த நட்சத்திரங்கள் வேணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த காலத்துல கூட நாங்கள் அதை எப்படி பார்க்கிறோம்னு சொன்னா, இந்த காலத்துல நிறைய காதல் கவிதையில நான் உனக்கு சந்திரனை கொண்டு தருவேன், சூரியனை கொண்டு தருவேன், நட்சத்திரங்களை கொண்டு தருவேன் நிறைய பாய்ஸ் வந்து சொல்லுவாங்க. அதை வந்து அந்த காதல் கணவன் அதாவது மன்னர் வந்து உண்மையாக்குகிறாரு. தனது மனைவிக்கு சொல்லியிருக்காரு, நான் மனைவி நான் உன்னை காதலிப்பது உண்மை, ஆனா நீ கேட்பது எனக்கு தர முடியுமோ தெரியான்னு சொல்லிட்டு இப்படி ஒரு நிர்மாணத்தை நிர்மாணிச்சுக்கிறாரு. அது என்னன்னு சொன்னா, இங்கிருந்து பார்க்கக்குள்ள ஒரு சின்ன வெளிச்சம் ஒன்று போடக்குள்ள இது ஃபுல்லாவே நட்சத்திரமாய் தான் விளங்கும். அந்த வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க. ரொம்ப அழகா நுண்ணியமான முறையில இது வந்து உருவாக்கம் செய்யப்பட்டு இருக்குங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. ஃபுல்லா மேல ஒரு லைட் ஒன்று வச்சோம்னு சொன்னா அது ஃபுல்லாவே ஒரு நட்சத்திரம் மாதிரியே விளங்கும். பாருங்க இப்படி மினுங்குதா அப்படின்னா, இந்த வெளிச்சத்தை கவர் பண்ணினோம்னா இதை இப்படி ஃபுல்லா இருட்டாக்கணும்னு சொன்னா இங்க மேல வந்து அப்படியே நட்சத்திரம் மாதிரி மினுங்குங்க. மேலுமே வேற லெவல் டெக்னிக்கை பாருங்க. அந்த காலத்துல காதல்களை எந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. இந்த இடத்துல ராதாவும் கிருஷ்ணன் உருவப்படங்கள் காணப்படுது, உருவ சித்திரங்கள் வந்து காணப்படுது. பாருங்க Pakistan. Wow. Fabric sheet and water dropping on the top and made that fabric sheet wet. Cool wind came from the river down and made this one cooler. It was a
Summer. Summer. And for the winter. ஓகே, இது வந்து சம்மர் ரூம் அவங்க. அதாவது இன்றைக்கி அந்த சைடில் ஆறுகள் இருக்கிறதால இன்றைக்கி ஒரு என்ன சொல்கிறது திரைச்சலையை போட்டு இதை வந்து அப்படியே கூலாக வச்சுருப்பாங்களாம். இதை மேல் பரப்பெல்லாம் பாருங்கள் எப்படி அழகாக இருக்குதுன்னு சொல்லி. How she was died? She was giving 14th childbirth. Then she died. Mumtaz man. 14. It's a beautiful. It's called the Petra Dura work. These are the real stones laid in a white marble. And if I put the light on that. ஓகே reflection. But many precious stones were stolen by British, Sikh and our people as well. இது வந்து ஒரே கல்லில் வெட்டப்பட்டிக்குதுங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. வேறு லெவல் நிர்மாணங்க இது. பாருங்கள் இப்படி ஒரே கல்லில் அப்படியே வெட்டப்பட்டிக்குது. அதே போல் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் இந்த காலத்துலேயே இந்த காலத்தில் நாங்கள் ரீஃபிலெக்ஷன் சொல்லுவோமே, அதே போல் அந்த காலத்தில் இது வந்து எவ்வளோ ரீஃபிலெக்ஸாகவே கட்டப்பட்டிக்குன்னு சொல்லி பாருங்கள். அதாவது நாங்கள் இதில் தேச வச்சு இப்படி செஞ்சோம்னு சொன்னால் இது வந்து மிளிரும். அதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க எவ்வளோ அழகாக மிளிருந்துச்சின்னு சொல்லி. இந்த இடங்கள்ல எல்லாம் வந்து எவ்வளோ அழகாக நிர்மாணிச்சிக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்கள். இதெல்லாம் ஒரே கல்லுங்க. இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் ஃபுல்லாகவே அந்த வெள்ளை கல்லுலேயே இருக்குது பாருங்கள். And going for the mirror palace, and that arches you can see slave girls and eunuchs standing over there, and they used to throw rose petals on the arrival of king. So it was built by King Shah Jahan in 1632. These are the 58 steps. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் படிகள் வந்து ரொம்பவே பெருசாக காணப்படுது. இங்கே பாருங்கள், ரொம்ப பெருசாக காணப்படுது தானே. இது எதுக்குன்னு சொன்னால் இந்த வழியாகத்தான் ராஜா வந்து யானையில் ஏறி வருவார். அப்படி யானையில் ஏறி வரப்போல யானை நடந்து போகிற மாதிரி ரொம்ப பெரிதாக இந்த படிகள் காணப்படுது. அதான் இவ்வளோ பெருசாக காணப்படுது. இதே போல் இந்த ஆர்கிடெக்சர் பாருங்கள், ரொம்ப வித்தியாசமாக காணப்படுது இந்த இடங்கள்ல. பார்த்தீங்களா, இதெல்லாம் அந்த யானைகள் நடந்து போகிறதுக்கு உரிய மாதிரி ரொம்ப பெரிதாக காணப்படுதுன்னு சொல்லலாம். இந்த இடம் பாருங்க, இந்த படிக்கட்டுகள் வந்து அந்த யானைகள் போகிறதுக்குரிய மாதிரியாக காணப்படுது இந்த இடங்கள்ல. ஓகே ரோல நீங்கள் வந்து இந்த லாகூர் கோட்டை, அதாவது லாகூர் ஃபோர்ட்னு சொல்லக்கூடிய இந்த வீடியோ வந்து முழுமையாக பார்த்துருப்பீங்க. அக்பர், அதே போல் ஷாஜஹான், மும்தாஜ் அவங்களோட சம்பந்தப்பட்ட வரலாறுகள் உட்பட்ட அந்த கோட்டை தான் இந்த கோட்டை, லாகூர் ஃபோர்ட்னு சொல்லக்கூடிய கோட்டை. இந்த வீடியோ வந்து நீங்கள் முழுமையாக பார்த்துருப்பீங்க நம்புறேன். அப்படி பார்த்துருந்தா கட்டாயம் இந்த வீடியோ வந்து யாராலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருக்கிறீங்க சொன்னால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி விடுங்க. அதே போல் இன்னும் நிறைய காணொலிகள் பாகிஸ்தான்லேருந்து லாகூர்லேருந்து நிறைய வர இருக்குது. அதே போல் லாகூரை மையமாக கொண்டு மட்டும் இல்லை பாகிஸ்தானில் முழுமையாகத்தான் இந்த வீடியோ காணப்பட போகுது. கட்டாயம் வீடியோவில் முழுமையாக இணைந்திருங்க. அதே போல் பாருங்கள், அவங்களோட ஆதரவுகளை வழங்குங்க. பாகிஸ்தான்ல இருந்து அர்ஷாத் ஜலீல். இந்த காணொலியை இதோடு முடித்துக் கொள்கிறேன். அப்படின்னா இன்னொரு காணொலி சந்திக்க வரவங்களை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் அர்ஷாத் ஜலீல். பாய் படிஸ், பாய்.